அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது சிறந்த நற்செயல்களின் படிநிலைகள் குறித்த ஒரு சுருக்கமான பார்வை. நம்ம அன்றாட வாழ்வில எத்தனையோ நல்ல விஷயங்களை நம்ம செய்றோம் இல்லையா? ஆனா இறைவனோட பார்வையில மிகச்சிறந்த செயல்கள் எவைன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? அபூ ஹுரைரா ரஸியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிச்ச ஒரு பிரபலமான ஹதீஸின் அடிப்படையில அந்த 3 பதில்களை பத்தி நாம இப்ப சுருக்கமா பார்க்கலாம். முதலாவது, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் முழுமையா நம்பிக்கை கொள்வது. இதுதாங்க ஒட்டுமொத்த மார்க்கத்துக்கே அடித்தளம். ஒரு உறுதியான அஸ்திவாரம் இல்லாம எப்படி ஒரு கட்டடம் நிக்க முடியாதோ அதே போல இறை நம்பிக்கையும் தூதர் மீதான நம்பிக்கையும் இல்லாம நாம செய்யற மத்த எந்த நற்செயலும் நிலைக்காது. இரண்டாவது, அல்லாஹ்வின் பாதையில அறப்போர், அதாவது நல்வழியில தொடர்ந்து போராடுவது. ஒரு உறுதியான நம்பிக்கையே நம்ம மனசுல வளர்த்துக்கிட்ட பிறகு அந்த நம்பிக்கையை காப்பாத்தவும் இறைவனுக்காக தியாகம் செய்யவும் ஒரு போராட்டம் கட்டாயம் தேவைப்படுது. அதனாலதான் இது இறை நம்பிக்கைக்கு அடுத்தபடியாகவே வருது. இறுதியாக ஹஜ் மப்ரூர், அதாவது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புனித யாத்திரை. இங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு முகஸ்துதியோ பாவமோ இல்லாம முழுமையான தூய்மையான எண்ணத்தோட செய்யப்படுற யாத்திரையை மட்டும்தான் இறைவன் ஏற்றுக்கொள்வான். சுருக்கமா சொல்லப்போனா அசைக்க முடியாத இறை நம்பிக்கை, இறைவழியில் அர்ப்பணிப்பான போராட்டம், அப்புறம் தூய்மையான ஹஜ் ஆகிய இந்த 3ம் தான் இஸ்லாத்தோட மிகச்சிறந்த நற்செயல்களின் உச்சநிலைகள். இந்த 3 நற்செயல்களையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி பயணிக்கிறதே நம்ம வாழ்வோட உயர்ந்த இலக்கா அமையட்டும்.